வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். ஸ்ரீ கற்பக விநாயகரின் திருப்பாதம் பணிந்து எல்லா உயிர்களும் இன்பமுடன் வாழ நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கட்டும் என்ற பொன்னான வரிகளுடன் இன்றைக்கி நம்ம பதிவில் தனுசு ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த பங்குனி மாதம் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 4வது ராசியான மீன ராசியில் பயணிக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பங்குனி மாதத்தினுடைய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வருகின்ற 15/3/2025 13/4/2025 வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் தான் பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இதை மலையாளத்தில் சூரியன் மீன ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை மீன மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதத்துடைய முக்கிய கிரகநிலைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 3வது ராசியான கும்பத்தில் சனி இருக்கார். உங்கள் ராசிக்கு 4வது ராசியான மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இருக்கார். உங்கள் ராசிக்கு 6வது ராசியான ரிஷபத்தில் உங்கள் ராசி அதிபதியான குரு இருக்கார். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7வது ராசியான மிதுனத்தில் செவ்வாய் இருக்கார். உங்கள் ராசிக்கு 10வது ராசியான கன்னியில் கேது இருக்கார். இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே மூல நட்சத்திரம், பூராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்க தனுசு ராசிக்காரர்களாக இருப்பீங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே மற்றவங்களோட பேசையில் ரொம்ப பண்பானவராக பேசுவீங்க. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஆலோசனை, அறிவுரை கூறும் விதத்திலே உங்கள் பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னதான் ஊரே உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதைகள் இருந்தாலும் ஆனால் உங்கள் உடன்பிறப்பு, உங்கள் சகோதரர்கள்ட்ட உங்கள் பேச்சுக்கான ஒரு மதிப்பும் மரியாதையும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த பதிவோட கடைசியில் உங்களுக்கு தெரிஞ்ச தனுசு ராசிக்காரர்கள் யாரும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணிடுங்க மறக்காமல். பொதுவாகவே தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னாலே ஒரு தர்ம குணம் படைத்தவர்கள். கஷ்டப்படுறவங்க அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு ஒரு உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் என்னதான் உதவணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இவங்களுக்குள்ளே இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாருக்குமான உதவிகள் அப்படின்றது செய்ய மாட்டாங்க. உண்மையிலேயே கஷ்டப்படக்கூடியவங்க, ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கவங்களுக்கு இவங்களுடைய உதவி அப்படின்றது ஒரு பணமாகவோ இல்லை உழைப்பாகவோ இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம். என்னதான் தர்ம குணம் உள்ளவங்களாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு சிக்கனவாதியாகவும் இருக்கணும்னு நினப்பாங்க. ஆனால் அதையும் மீறி இவங்களுடைய சேமிப்பு அப்படின்றது கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இவங்களால் பணம் சேமிக்கிறது அப்படின்றது ஒரு சிரமமான ஒரு விஷயமாக தான் இருக்கும்னு சொல்லலாம். இது எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியானவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்னதான் சனி உங்கள் விரயஸ்தானத்தை பார்த்தாலும் குருவும் செவ்வாயும் ஒரு சேர உங்கள் தனஸ்தானத்தை பார்க்குறதும், உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், ராகு அப்படின்னு இத்தனை கிரகங்கள் சேர்ந்து இருக்கிற காரணத்தினாலையும் உங்கள் செலவுகளையும் மீறி இந்த மாதம் ஒரு வருமானம் அப்படின்றது ஒரு அபரிவிதமான விதத்தில் இருக்கும். ஒரு சேமிப்பு அப்படின்றது நிச்சயமாக இந்த மாதத்தில் சேமிப்பு அப்படின்றது இருக்கும்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த மாதம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை குருவும் செவ்வாயும் ஒரு சேர கன்னி ராசியை பார்க்குறாங்க. அதே மாதிரி சூரியன், புதன், சுக்கிரன், ராகு இத்தனை கிரகங்களும் ஒன்று சேர்ந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை பார்க்கறனால தொழிலில் ஒரு நல்ல பேர் இந்த மாதத்தில் இருக்குன்னே சொல்லலாம். ஒரு நல்ல முன்னேற்றம், தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளும் இந்த மாதத்தில் உங்களுடைய முடிவுகள் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். ஒரு தொழிலுக்குன்னு தேவையான மூலப்பொருட்கள் முதலீடு அப்படின்றது செய்யலாம். புதுசாக நான் கடை ஓப்பன் பண்ணலான் இருக்கேன், புதுசாக ஒரு இடத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கலான் இருக்கேன், தொழிலுக்குன்னு ஒரு இந்த வண்டி வாகனங்கள் வாங்கலான்னு இருக்கேன் அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதம் ஒரு அமோகமான மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் தொழிலில் இந்த மாதம் கொஞ்சம் ஒர்க்லோடு அப்படின்றது அதிகமாக இருக்குன்றனால உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கிறதுக்காக அப்பப்போ சினிமா, விளையாட்டுன்ற பொழுதுபோக்கு விஷயங்கள்லையும் அப்பப்போ ஈடுபடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள், வீடு, மனை, வாகனங்கள் அப்படின்றது வாங்கலாம் தாராளமாக. ஏன்னா 4ஆம் இடத்துல அதிகமான கிரகங்கள் பலமான நிலையில் இருக்கின்றனால நிச்சயமாக ஒரு நல்ல வீட்டு மனை, நல்ல நீர்நிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டு மனைகள், நிலங்கள் அமையலாம். உங்களுக்கு நல்ல நீரோட்டம் உள்ள இடங்கள் அமையும். அதே மாதிரி திருமணம், சுபகாரியங்கள் நடக்குமா இல்லங்களில் அப்படின்னா இல்லங்களில் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் அப்படின்றது கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வருட காலமாக குருபலன் அப்படின்றது இல்லை. அதே நேரத்தில் இந்த மாதம் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு அத்தனை கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறனால
ஸோ உங்களுக்கான சுபகாரியங்கள் அப்படின்றது இந்த மாதம், அதாவது சுப நிகழ்வுகள், கல்யாணம், காதுகுத்து இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கான விஷயங்கள் அப்படின்றது இருக்காது. ஆனால் உங்கள் உடன்பிறப்புகளுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ இந்த மாதம் அப்படின்றதுக்கு அமையலாம். அடுத்ததாக இந்த ராசியில் பிறந்த மாணவர் மாணவிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வியில் நிச்சயமாக கவனம் செலுத்துவீங்க. ஏன்னா 4ஆம் இடத்துல ஒரு பலமான கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ கல்வியில் ஒரு படித்தே தீரணும் ஒரு டார்கெட் வச்சு படிக்கக்கூடியவங்க, இந்த இதை படித்து முடிக்காமல் நான் தூங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் படிப்பில் அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும்னு சொல்லலாம். ஆனால் இவங்க ரொட்டீனாக படிச்சுட்டே இருந்துட்டு தன்னுடைய உடல் சோர்வையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதி குருவாக வந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ நீங்கள் படிப்புன்னு கொஞ்சம் கவனத்தை அதிகமாக செலுத்தி அதன் மூலயமா உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கான இந்த பங்குனி மாத பலன்களை பற்றி பார்த்தோம். இதில் நான் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். இந்த தேதிகளில் பிறந்தவங்க கொஞ்சம் வண்டி வாகனங்களில் நிதானம், பொறுமை அப்படின்றது தேவை. மார்ச் மாதம் 4, 5, 6, 7, மார்ச் மாதம் 14, 15, 16, 17, ஜூலை மாதம் 6, 7, 8, 9 தேதிகளில் பிறந்தவங்க. அதே மாதிரி ஜூலை மாதம் 16, 17, 18, 19 தேதிகளில் பிறந்தவங்க. அடுத்ததாக நவம்பர் மாதம் 6, 7, 8, 9 தேதிகளில் பிறந்தவங்க. நவம்பர் மாதம் 16, 17, 18, 19 தேதிகளில் பிறந்தவங்க. கொஞ்சம் பேச்சில் கவனம், நிதானம், பொறுமை அப்படின்றது தேவை. யார் கூடயும் பேசல கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். முன்கோபத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. பிடிவாத குணங்களை தளர்த்தி கொள்வது நல்லது. இந்த தேதிகளில் பிறந்தவங்க கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், இல்லை தந்தையாருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த ஒரு பாதிப்புகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்களில் கவனம் தேவை. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் வரலாம். இதில் மேலும் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். இந்த தேதிகளில் பிறந்தவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஜனவரி மாதம் 14, 15, 16, 17, மே மாதம் 14, 15, 16, 17, செப்டம்பர் மாதம் 17, 18, 19 இந்த தேதிகளில் பிறந்தவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம், இல்லை தாயார் உடல் ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு, மன அழுத்தம் ஏன் வருதுன்னே தெரில, ஒரு இனம் புரியாத ஒரு கவலை அப்படின்னு இருக்கும்னு சொல்லலாம். யாரை பார்த்தாலும் ஒரு பயம், யாரை நம்புறதுனே தெரியல அப்படின்ற ஒரு குழப்பம், ஒரு தேவையில்லாத ஒரு பதட்டம், ஒரு மனம் சார்ந்த ஒரு குழப்பம் அப்படின்றது இருக்கும்னு சொல்லலாம். தாயார் உடல் ஆரோக்கியம் அப்படின்றது கொஞ்சம் கவலை அளிக்கலாம். கடன் சார்ந்த பிரச்சனைகள் வரலாம், இல்லை கடன் கொடுத்தவங்க கடன் வாங்கினவங்க ரீதியில் ஒரு அழுத்தம், ஒரு ப்ரெஷர், கடன் கொடுத்தவங்க திரும்பி திரும்பி கேட்டு வர்றாங்க அப்படின்றது ஒரு ப்ரெஷராக இருக்கலாம், இல்லை கடன் வாங்கினவன் தராமல் ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு மன அழுத்தம் ஏற்படலாம். ஸோ உங்கள் வயசுக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் மாற்றங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த தேதிகளில் பிறந்தவங்க நிச்சயமாக ஏதோ ஒரு பிரச்சனைகளில் இருப்பீங்க அப்படின்றத சொல்ல முடியனால, ஸோ இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படின்றது ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இல்லைன்றதான் சொல்லலாம். நன்றி நண்பர்களே, இதுவரை இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கான பங்குனி மாத பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.